Hi friends, welcome to Yaling Plus. இது வரைக்கும் கோல்டு பிஸ்கட் சொல்லி நான் படத்துல தாங்க பார்த்துருக்கேன். இது வரைக்கும் நான் நேரா பார்த்ததே இல்லை. ஆனா தனிஷ்கில் பார்த்தோன்னே எனக்கு செம்மையா இருந்துச்சுங்க. 3 வகையான பிஸ்கட் காமிச்சாங்க. ஒன்று 25 கிராம்ல, 50 கிராம்ல, 100 கிராம்ல இந்த மாதிரி பிஸ்கட்லாம் இருந்துச்சுங்க. ஆனால் நம்ம பட்ஜெட்டுக்கு அதெல்லாம் வாங்க முடியல. அதனால என்னால் முடிஞ்ச அளவு 1 கிராம் கோல்டு காயின் தாங்க வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இந்த பேங்கிள்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாலின் பிளாஸ். இன்னைக்கு நான் தனிஷ்கில் 1 கிராம் கோல்டு காயின் வாங்கினேங்க. அதுவும் 24 கேரட் வாங்கினேங்க. அதில் எவ்வளோ ஜிஎஸ்டி போட்டாங்க, எவ்வளோ மேக்கிங் சார்ஜ் போட்டாங்க அப்படின்ற டீட்டெயிலையும் அவங்க 2 ஸ்கீமை பற்றி சொன்னாங்க. எனக்கு அதில் ஒரு ஸ்கீம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அந்த ஸ்கீமை பற்றியும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் 24 கேரட் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்க. 1 கிராம் வந்து பாத்தீங்கன்னா 8656 ரூபாங்க. அதுக்கு 3% ஜிஎஸ்டி பிளஸ் 6% மேக்கிங் சார்ஜ். அதை கால்குலேட் பண்ணீங்கன்னா 779 ரூபா. 1 கிராமோட இந்த ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் சேர்த்து ஆட் பண்ணோம்னா 9435 ரூபா. அப்போ 1 கிராம் வந்து 9435 ரூபா. இன்னொன்னு, நான் ஏன் 24 கேரட் வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பியூரிட்டி வந்து 999 அப்படின்னு இருக்குங்க. ரொம்ப பியூரா இருக்கும். நான் இது வந்து காயினை கொடுத்துட்டு ஆர்னமெண்டலா வாங்குறதுக்காக தான் வாங்குறேன். இன்னொரு டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். இப்ப காயினை கொடுத்துட்டு கேஷா வாங்கிக்கலாமா இல்ல ஆர்னமெண்டலா வாங்கிக்கலாமான்னு ஒரு டவுட் இருக்கும். நீங்க காயினை கொடுத்துட்டு கேஷா வாங்குனீங்க அப்படின்னா இந்த 3% ஜிஎஸ்டி வந்து அவங்க கழிச்சுப்பாங்க. இதுவே நீங்க ஆர்னமெண்டலா வாங்குனீங்க அப்படின்னா கழிக்க மாட்டாங்க. அதே ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மில்லிகிராம் வந்து கோல்டு வந்து ஆட் ஆகும். அதனால தான் நான் வந்து 24 கேரட் வந்து வாங்கினேன். இன்னொன்னு, நான் தனிஷ்கில ஏன் வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டாடா ப்ராடக்ட். நகையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூரிட்டியா இருக்கும். இப்போ வாங்குனீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பேக் வந்து ரொம்ப ஷைனிங்கா இருக்கும், மங்காம இருக்கும். அதனால தான் நான் வந்து தனிஷ்கில எப்போதுமே வந்து வாங்குவேங்க. நான் சொன்னேன்ல ஸ்கீமை பத்தி, அது என்ன ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டன் ஹார்வெஸ்ட் ஸ்கீம்ங்க. இதுல வந்து மினிமம் வந்து 2000 ரூபாய் ஸ்டார்டிங் ஆகுது. தனிஷ்க பொறுத்தளவு மினிமமே 2000 அமௌண்ட்டுங்க. மேக்சிமம் வந்து எவ்வளவு வேணாலும் கட்டிக்கலாம். இந்த ஸ்கீம் வந்து 10 மாச ஸ்கீம். இதை நம்ம எப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10வது மாசம், 11வது மாசம், 12வது மாசம், இந்த 3 மாசத்துல உங்களுக்கு எப்ப வேணும்னு தோணுதோ அப்ப நீங்க எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்கீமோட டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அமௌண்ட் கட்டுற அன்னைக்கு கோல்டு ரேட்ல வந்து எக்ஸ்ட்ரா கிராம் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. இதுதான் இந்த ஸ்கீம்ல ஒரு டிராபேக்கா இருக்கு. இதுக்கு வந்து போனஸ் வந்து கொடுக்குறாங்க. போனஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா 10வது மாசம் போனஸ் வந்து பாத்தீங்கன்னா 50%. இப்ப மினிமம் நீங்க 2000 ரூபாய் கட்டினீங்கன்னு வச்சுக்கீங்களேன், டோட்டலா எவ்வளவு வருது? 20000 ரூபாய் வருது. அதுக்கு 55% போட்டீங்க அப்படின்னா 1500 ரூபாய். அப்ப டோட்டலா 23100 ரூபாய்க்கு நீங்க வந்து ஆர்னமெண்டல் வாங்கிக்கலாம். இதே மாசம் மாதிரிதாங்க 11வது மாசம், 12வது மாசம் இதுக்கு 65%, இதுக்கு 75%ங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் என்னன்னா, மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் வந்து நீங்க 10000 ரூபாய் கட்டினீங்கன்னா 10 மாசம் கட்டினா எவ்வளவு வரும்னா 1 lakh வரும். அப்ப நம்ம 12வது மாசம் வந்து எடுக்க போறோம். எவ்வளவு? அதுக்கு 70%. அது போட்டோம்னா போனஸ் நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 7500 ரூபாய் கிடைக்குதுங்க. அப்ப மொத்தம் 1,07,500 ரூபாய். இது இந்த ஸ்கீமை பொறுத்தளவு கோல்டு காயின், கோல்டு ஜுவல்லரி, டைமண்ட் இதுல எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்க வாங்கிக்கலாம். இன்னொரு ஸ்கீம் எனக்கு அங்க பிடிச்சிருந்துச்சுங்க. என்னன்னா ரிவா கோல்டன் அட்வான்டேஜ். இந்த ஸ்கீமை பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு டீடைலா சொல்றேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல வந்து தெரிவிக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.